என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் அதிவிடயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறு புல் மற்றும் கிழங்கு வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அதிவிடயத்தை பொறுத்தவரையிலும் வட இந்தியாவில் குறிப்பாக காஷ்மீர் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நமக்கு அதிகமாக விளையிறதையும், குறிப்பாக சீனாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் நேபாளிலிருந்தும் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மூலிகையாக இந்த அதிவிடயம் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த அதிவிடயத்தை பொறுத்தவரையிலும் காய்ச்சலை குணமாக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது சித்த மருத்துவ முறையில், ஆயுர்வேத மருத்துவ முறையில், ஏன் யுனானி மருத்துவ முறையில் கூட உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு மருந்தாக நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கிழங்கு வெளிப்புறமாக பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும். உடைத்து உள்ளே பார்த்தோன்னா பால் வெண்மை போல் அதோட சூர்ணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதிவிடயம் அப்படின்னு சொல்லும்போது லேசாக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த மருத்துவ முறைகளில் பாலில் போட்டு அதை நல்லா வேக வச்சு வடிகட்டி வெயிலில் உலர வைத்து அதன் பிறகு சூரணமாக்கி மருந்துக்கு நம்ம பயன்படுத்துகிறத பார்க்குறோம். இந்த அதிவிடயத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருமே இந்த சிக்கன்குனியா காய்ச்சலை பற்றியும் டெங்கு காய்ச்சலை பற்றியும் அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை பற்றியும் நிறைய பார்க்குறோம். சிக்கன்குனியா, டெங்கு, டைஃபாய்டு, மலேரியா இந்த மாதிரி காய்ச்சல்கள் ஏற்படும் போது நம்ம பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா வெறும் அந்த காய்ச்சலை தணிப்பதற்கான மருந்துகள் மட்டும் கொடுக்கப்படுவதில்லை. அந்த காய்ச்சலால் ஏற்பட்ட உடல் பலவீனம், அதே நேரத்தில் அந்த காய்ச்சலுக்கு பிறகு ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தவிர்ப்பதற்கான மருந்துகளையும் சேர்த்து கொடுத்து தான் வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் வேகமாக முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஒரு டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்படும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள், அதற்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகள், அதே போல் சில நேரங்களில் அதுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப வீரியமான ஊசிகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு தலைமுடி கொட்டுவது, உடல் பலவீனமாவதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு சிக்கன்குனியா சம்பந்தப்பட்ட காய்ச்சல் ஏற்படும் போது என்னதான் காய்ச்சலுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அதன் பிறகு ஏற்படுகின்ற மூட்டு வலிகள், வேதனைகளில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு அதிவிடயம் மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 100 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு தேனில் கலந்து காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தோம்னா உடலுடைய நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட காரணிகள், சிக்கன்குனியா காய்ச்சலினால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள், வேதனைகளில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன உணவு சாப்பிட்டாலும் உடனே மோஷன் போகணுங்கிற அளவுக்கு ஒரு பயம் இருக்கும். காலையில் எழுந்த உடனே 1க்கு 2 முறை மோஷன் போவாங்க, டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு முறை போவாங்க, வெளியில் கிளம்பணும் அப்படின்னு நினச்சாலே ஐயோ மோஷன் வந்துருமோங்கிற பயத்திலே இருப்பாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா மோஷன் போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு அதிவிடயம் அப்படின்னு பேர். இந்த அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 100 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு மோரில் கலந்து காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னால் ஏற்பட்ட உடல் பலவீனம், ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை மோஷன் போகும்போது கால்களில் பலமே இருக்காது, நரம்புகளில் நிறைய பலவீனம் இருக்கும், உடலுடைய சோர்வு மிக அதிகமாக இருக்கும், கை கால்களுடைய நடுக்கம் மிக அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் குணப்படுத்துறதுக்கு அதிவிடயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறதுல மிகையாகவே ஆகாது. அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது நம்மளுடைய குடலுடைய கடைசி பகுதின்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் மற்றும் மலப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான தொற்று. அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மலம் கழிக்கும்போது வெறும் இரத்தமாக போவதை நிறைய நேரங்களில் பார்க்க முடியும்.
நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20 முறை கூட மலம் கழிக்க வேண்டிய தேவை வரும். இது மிக மிக அதிகமாகும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் அதிகமாக உடலை விட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு நல்ல மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு அதிவிடயம் தான் மருந்து. ஏன்னா அந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் ஸ்டீராய்டு சம்மந்தப்பட்ட மருந்துகளை நம்பியே இருக்க வேண்டிய சூழல் நிறைய பேருக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அந்த ஸ்டீராய்டு மருந்துகளுடைய அளவை குறைத்தால் உடலில் ப்ராப்ளம் ஏற்படும். ஸ்டீராய்டு மருந்துகளை சாப்பிடும்போது உடல் பருமன் நாளுக்கு நாள் மிக 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 அதிகமாகி போய் நிறைய பக்க விளைவுகள் ஏற்படும். இது ரெண்டத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய, இது ரெண்டத்தையும் சரி செய்யக்கூடிய மிக அருமையான பொருள் இந்த அதிவிடயம் தான். ஸோ அதிவிடயத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை 100 மில்லிகிராம் அளவுக்கு சிறிதளவு தேன் கலந்து அல்லது சிறிதளவு மோரில் கலந்து காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் எடுக்கும்போது அந்த ஸ்டீராய்டு மருந்துகளுடைய தேவை நம்ம உடம்புல குறையிறத நாமே உணர முடியும். மோஷன் நல்லா ஃபார்ம் ஆகி போக ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேலே மோஷன் போகாமல் கண்ட்ரோல் வரதை பார்க்க முடியும். எந்தெந்த பொருட்களை சாப்பிடும்போது நமக்கு அடிக்கடி மோஷன் போக ஆரம்பித்ததோ அந்த பொருட்களுடைய ஏதோ கொஞ்சம் நம்ம சேர்த்தாலும் நமக்கு வயிறு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் நிறைய தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய தண்ணி குடித்தா கூட நிறைய பேருக்கு வயிறு பானை மாதிரி வீங்கிட்டு ஒன்றுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்க அதிவிடயம் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஒன்றுக்கு நல்லா ஃப்ரீயாக போகிறத பார்க்க முடியும். நிறைய உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், 50 வயது 55 வயது பெண்கள்லாம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது கால்லாம் கடுகடுன்னு வீங்கி போகிறத நம்ம பார்க்கும். அந்த மாதிரி பெண்கள் கூட இந்த அதிவிடயத்திலேருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 100 கிராம் சிறிதளவு ஜீரக தண்ணி அல்லது சோம்புன்னு சொல்லக்கூடிய பச்சை ஜீரக தண்ணியில் போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோன்னா நல்லா ஃப்ரீயாக நமக்கு ஒன்றுக்கு போக முடியறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த அதிவிடயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்படுகின்ற காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குறிப்பாக சிக்கன்குனியா காய்ச்சல் மற்றும் அதனால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் எடை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, இதற்கெல்லாம் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நம் சமூகத்தில் நடக்கும் பல நிகழ்வுகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த நிகழ்வுகளுக்கு நம்முடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வளர் இளம் பருவம் என்று சொல்லக்கூடிய அடலசன்ட் ஏஜ், இந்த வளர் இளம் பருவத்தில் பொதுவாக உடல் மனம் சார்ந்து ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்பது பல இளைஞர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக, அல்லது அந்த சமயத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது சில செயல்கள் என்பது அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து வருவதை பல்வேறு விதமான நிகழ்வுகளின் வழியாக நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில்தான் எஸ்எஸ்ஏ இந்த கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான விழிப்புணர்ச்சியை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக 2015ஆம் ஆண்டு எஸ்எஸ்ஏ இயக்குநராக இருந்தவர் பள்ளிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். எல்லா பள்ளிகளிலுமே குமர பருவ மன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உடலியல் சார்ந்த உளவியல் சார்ந்த ஒரு கல்வியை, அதற்கான மன்றங்களை துவங்கி, ஏனென்றால் பாலியல் கல்வியை நம்முடைய பாடத்திட்டத்தில் இணைப்பது தொடர்பாக மிக கடுமையான எதிர்ப்புகள் இருந்து வரக்கூடிய ஒரு சூழலில் பாடத்திட்டத்தில் அல்லாமல் அதற்கென ஒரு தனி மன்றங்களை உருவாக்கி அங்கு அதற்கு மாணவர்களிடமிருந்தும் ஆசிரியர்களிடமிருந்தும் தலைவர்கள் அதே போல் செயல்பாட்டாளர்களை உருவாக்கி அவர் பாலியல் சார்ந்த விழிப்புணர்வை அல்லது உளவியல் சார்ந்த விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் என்று 2015ஆம் ஆண்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனால் அந்த உத்தரவின்படி இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளியிலும் அப்படிப்பட்ட ஒரு மன்றம் துவங்கப்படவே இல்லை. அதற்கு காரணம் கேட்டால் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மையில் இதற்கான மனம் இல்லையோ என்கிற சந்தேகம் எழுகிறது. ஏனென்று கேட்டால்
இதற்கு தேவைப்படுகிற நிதி என்பது ஒரு பெரிய தொகை கிடையாது, ஒரு சிறிய தொகைதான் அதற்காக தேவை. ஏனென்றால் வெளியே இருந்து உளவியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள், அதே போல் நீங்கள் மனநலம் சார்ந்த விஷயங்களை விளக்கக்கூடியவர்கள், இவர்களை அழைப்பதற்கு பெரும் தொகை ஒன்றும் அரசிற்கு செலவழியப் போவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்தந்த பள்ளிகளே அவற்றை சமாளித்து கொள்ள முடியும் என்று தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதற்காக இந்த மன்றங்கள் துவங்குவது 2 ஆண்டுகளாக தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எப்பொழுதுமே வெறும் அறிவிப்புகள் அல்லது ஒரு சுற்றறிக்கை என்பதோடு ஒரு அரசினுடைய கடமைகள் என்பது முடிந்து போய்விடுகிறதா? இதுபோன்ற மன்றங்கள் அமைக்கப்படுவதனுடைய அத்தியாவசியம் என்னவென்பதை நாம் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய குழந்தைகளினுடைய மனோரீதியான வயது என்பது மிக வேகமாக அதிகரித்து கொண்டே வருகிறது. உதாரணமாக ஒரு 2 தலைமுறைகளுக்கு முன்பு ஒரு 15 வயதில் அடையக்கூடிய பல்வேறு விதமான உணர்வு குழப்பங்கள் அல்லது தடுமாற்றங்கள் என்பது இப்பொழுது ஒரு 12 வயதில் 11 வயதிலேயே குழந்தைகளுக்கு உருவாக ஆரம்பித்து விடுவதை உளவியலாளர்கள் தொடர்ந்து சுட்டி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது வளரிளம் பருவத்தினுடைய வயதே குறைந்து கொண்டு வருகிறது என்பதைத்தான் நாம் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் பாலியல் சார்ந்த விஷயங்களையோ உறவு சிக்கல்களையோ பேசுவதற்கான ஒரு வெளி, ஒரு ஸ்பேஸ் என்பது நம்முடைய குடும்ப அமைப்பில் கிடையாது. கலாச்சார ரீதியாக நாம் மிகவும் இறுக்கமானவர்களாக கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். ஒரு அடிப்படையான சந்தேகங்களை கூட குழந்தைகள் பெற்றோர்களிடம் விவாதிக்க முடியாத அளவிற்கு தயக்கங்களும் இடைவெளிகளும் நம்முடைய குடும்ப அமைப்பில் பண்பாட்டு அமைப்பில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் பாலியல் ரீதியாக மனத்தை திரிவுபட செய்யக்கூடிய அல்லது ஒரு தீவிரமான மனநிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து இணையத்தின் வழியாகவும் பல்வேறு விதமான ஊடகங்களின் வழியாகவும் குழந்தைகளிடம் வந்து சேர்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதுவரைக்கும் குழந்தைகள் சந்தித்திராத ஒரு உலகத்தை இந்த தலைமுறை குழந்தைகள் சந்திக்கிறார்கள். அதாவது இதுவரைக்கும் அந்த குழந்தை பருவத்தில் அவர்கள் பார்த்திராத எத்தனையோ விஷயங்களை, இதற்கு முந்தைய சில தலைமுறைகளில் குழந்தை பருவங்களில் கண்டிராத பல விஷயங்களை வெகு சுலபமாக இன்றைய குழந்தைகள் என்பவர்கள் அறிந்து கொண்டு விடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது தங்களுடைய உணர்வுகளை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதன் மூலமாக பெரிய குழப்பங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மிக முக்கியமான ஒரு தீர்வு என்பதே ஒழுக்க நெறிகளோ அல்லது ஒழுக்கம் சார்ந்த பார்வைகளோ அல்ல, மாறாக அதை பற்றிய விழிப்புணர்வை, அதை பற்றிய ஒரு கற்பித்தலை நாம் சமூகத்தில் உருவாக்க வேண்டும். ஆனால் பாலியல் கல்வியை நாம் பாடத்திட்டத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் எதிர்ப்பு வலுக்கிறது. சரி, பாடத்திட்டத்தோடு இணைக்க முடியவில்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு வகுப்புகளாக தனி மன்றங்களாக அமைத்து அது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்று சொன்னால் அதையும் முடக்குகிற ஒரு முயற்சி நடக்கிறது. அப்படி என்று சொன்னால் நம்முடைய பழமைவாத பார்வை என்பது அல்லது நம்முடைய ஒரு இது போன்ற விஷயங்களை பொதுவெளியில் பேசக்கூடாது என்கிற நம்முடைய இறுக்கமான பார்வை என்பது மிக தெளிவாக வெளிப்படுகிறது. இது சொல்லப்போனால் முதலில் இது போன்ற திட்டங்கள் செயல்பட வேண்டுமென்றால் ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள் அல்லது பள்ளிகளை நடத்தக்கூடியவர்கள் இவர்களுக்கே அடிப்படையில் இது சார்ந்து ஒரு ஆரோக்கியமான பார்வை இருக்க வேண்டும். அப்போதுதான் இது போன்ற மன்றங்களை துவங்கி ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை தருவதற்கு அவர்கள் முன் வருவார்கள். மாறாக நீங்கள் கல்வி நிலையங்களை நடத்தக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், அதிகாரிகள் எல்லோருமே கூட இது இந்த விஷயத்தை பற்றிய ஒரு பொறுப்பற்ற வகையில் அல்லது ஒரு பழமைவாத நோக்குடன் அவர்கள் நடந்து கொண்டால் நாம் என்றைக்கு நாம் இது சார்ந்த ஒரு விழிப்புணர்ச்சியை சமூகத்தில் ஏற்படுத்தப் போகிறோம் என்கிற ஒரு ஆயாசம் மேலிடுகிறது. நாம் எல்லோரும் இணைந்து கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சீர்திருத்தம், ஒரு கற்பித்தல் இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியின் மூலமாக ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களும் அவர்களின் துறைகளை பற்றி பல அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் பொது மருத்துவர் டாக்டர் நரேந்திர சிங்.
ஒரு பொது மருத்துவரா இன்னைக்கு மருத்துவம் அப்படிங்கிறது என்ன? பொதுவா வியாதிகள் அப்படின்னு வரும்போது சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சு பெரிய பிரச்சனைகள் எது வந்தாலுமே மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனத்தில் எடுத்து மருத்துவரை அணுக வேண்டிய அவசியம் இருக்கு, எதெல்லாம் நாமளா சரி பண்ணிக்க முடியும், இப்படின்னு நிறைய விஷயங்களை கருத்துக்களை நாம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு பொது மருத்துவரா முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். பொது மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு பொது மருத்துவமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை முதல்ல நம்ம போய் தெரிஞ்சுக்கிற இடம் ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் கிட்ட தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தான் இங்கே எலும்பில் பிரச்சனை இருக்கா, நீ ஒரு ஆர்த்தோவை பார்க்க போகிற, பல்மனரி மூச்சில் ஒரு பிரச்சனை இருக்கா, இவங்கள்ட்ட போ அப்படின்னு அவங்க டைரக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போக முடியும். பட் பொதுவாகவே சின்ன ஒரு ஜுரம் காய்ச்சல்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய தீராத நோய்கள் வரைக்கும் நம்மளுக்கும் மருத்துவருக்குமான கனெக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தின்னு நம்ம சொல்லலாம். இதில் இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் இருந்தது. ஸோ நம்ம குடும்ப மருத்துவர் அப்படின்னு இருப்பாங்க, நம்மளுக்கு எது சேரும் சேராது, எந்த மருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிஷியன் இருந்தாங்க. இப்போ அது நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. அப்படின்னாலும் செல்ஃப் மெடிக்கேஷனையும் ஒரு சைடில் எடுத்துக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லைனா இது இருக்கா, இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாரு, இப்படி போகிற ஒரு போக்கும் பார்க்குறோம். ஒரு பொது மருத்துவர் அப்படிங்கிற முறையில் எது ஒரு சரியான அணுகுமுறை? பிரச்சனைகள் வியாதிகள் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதை நம்ம எங்கேருந்து மருத்துவத்தை ஆரம்பிக்கணும்? எதுவுமே வராமல் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் டாக்டர். ஃபஸ்ட்டு நம்ம டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுற, ஒரு புக்கு போடுற அளவுக்கு வியாதிகள் இருக்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையில் வியாதிகள் அப்படிங்கிறது என்ன, இது ஏன் வருது, இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்? வியாதிங்கிறத இங்கிலீஷில் டிசீஸ்ன்னா, டிசீஸ்னா டிஸ் ஈஸ், ஈஸியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஆகிற நேரம், அது டிஸ் ஈஸ் இஸ் ஈக்குவல் டு டிசீஸ், அதுதான் வியாதி. நலம் இல்லாமல் நலமின்மை ஆறுது டிசீஸ். அது ஒன்று உடம்பு நலமின்மையாக ஆகலாம், இல்லை மைண்டு நலமின்மையாக ஆகலாம். ஸோ மென்டல் இல்னஸ், ஃபிசிக்கல் இல்னஸ். ஸோ மென்டல் இல்னஸ்ங்கிறது பேசிக்காக 2 காரணத்தால் வருது. ஒன்று இன்ட்ரின்சிக், அவங்களுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஷோஃபெனியா, அது ஒரு பயோகெமிக்கல் இம்பேலன்ஸ். அது சில சமயத்தில் ஃபேமிலியில் டெண்டன்சியில் சில பேருக்கு இருக்கும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துட்டாங்கன்னா அந்த பயோகெமிக்கல் இம்பேலன்ஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் டைமாக முடிச்சுக்கலாம். அது ஒன்று. அடுத்தது நம்மளோட மனத்தன்மை, அதாவது மனஸ்வாபம். அது எப்படின்னா போருங்கிற மனப்பான்மை ஓணும், கண்டென்மெண்ட்டு. அடுத்தது சிம்பிளிசிட்டியாக, சிம்பிளாக இருக்கிற வாழ்க்கையை கற்றுக்கணும். இது 2 இருந்தாலே பாதி வியாதி மென்டல் இல்னஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். சின்னது ஸ்ட்ரெஸ்லேருந்து சைக்காட்ரிக் இல்னஸ் வரைக்கும் அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த கண்டென்மெண்ட், சிம்பிளிசிட்டி அது இல்லாததுனால வர்றதான். அது போக அஃப்கோர்ஸ் இன்ட்ரின்சிக்காக வேறு பயோகெமிக்கல் இம்பேலன்ஸ் இது, அது ஆல் தட் அதை விட்டுடலாம். நான் அது மென்டல். அடுத்தது ஃபிசிக்கல் இல்னஸ். ஃபிசிக்கல் இல்னஸ்ங்கிறது பாதி இன்ஃபெக்ஷன். அந்த காலத்தில் மோர் தென் ஹாஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டது, அதுக்கப்புறம் நிறைய லைஃப்ஸ்லாம் சேவ் ஆச்சு எல்லாம். இப்போ கூட இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, வந்துட்டுருக்கு, பேப்பர்லேயும் படிச்சுட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். அடுத்தது அதுக்கு பேர் கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறோம், அதாவது ஒருத்தட்டேருந்து ஒருத்தருக்கு தொத்துற வியாதி. ஸோ அது டைஃபாய்டு, காலரா, ஜாண்டிஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். வைரஸ் ஃபீவர், இன்ஃப்ளூயன்ஸா, இந்த மாதிரி ஒருத்தட்டேருந்து ஒருத்தருக்கு தொத்துறது கம்யூனிகபிள் டிசீஸுங்கிறோம். இன்னொன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அது 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறச்சே கம்யூனிகபிள் டிசீஸ் நிறைய இருந்தது. ஒரு 50 பேரை பார்த்தோன்னா 40 பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக இருந்தது. பட் இப்போ எப்படின்னா 40 பேர் நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்குது. ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் தொத்துறது கிடையாது, பட் அது இல்லாமல் தொத்தாமல் வர்ற வியாதி. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸு அது இப்போ 5 to 7 மேக்ஸிமம் 10% தான் இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் இருக்குது. ஏன்னா ஹைஜீன் இம்ப்ரூவ் ஆகிடுது, வாட்டர் சப்ளை இஸ் பெட்டர், மில்க் பாஸ்டரைஸ் பண்ணி அழகாக வருது, வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது, ஃப்ரூட்ஸும் கிடைக்கிறது.
ஜென்ரலாக சிட்டியில் கொஞ்சம் எக்கனாமிக் அஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் வந்துடுது, பணமும் கொஞ்சம் கையில் இருக்குது. ஸோ மக்கள் இப்போ வந்து காய்கறி சாப்பிட்றா, பழங்கள் சாப்பிட்றாங்க, பால் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த காலத்தில் ப்ரோட்டீன், கேலரி, மால் நியூட்ரிஷன் இருந்தது. இப்போ அதெல்லாம் குவாஷியாக்க, மராஸ்மிக் குவாஷியாக்க இதெல்லாம் இப்போ பார்க்குறதே இல்லை. ஸோ நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி கிராஸாக இருக்கிறது இப்போ போயிடுது. ஸோ இருக்குது இதை வந்து சில நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடாம சில டெஃபிஷியன்சிஸ் இன்னும் வந்துட்டுருக்கு. அது பாட்டுக்கு அது வி மேனேஜ். ஓகே. ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸில் வந்து சில பேர் வந்து அஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி ஆனதுனால ஒபிசிட்டி, ஸோ வெயிட்டு ஜாஸ்தி ஆகிட்டு அதனால வர வியாதிங்க. ஸோ அடுத்தது வந்து பிபி கூடி அதை பிபினால் வருது. அடுத்தது கொழுப்பு சத்து நிறைய சாப்பிட்டு கொலஸ்ட்ரால், சரியான ஃபுட்டு சாப்பிடாம அது கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட்டாக சாப்பிட்டு அதனால் அடப்பு ரத்த நாளியில் உண்டாயிட்டு அதுக்கோசரம் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி அது. அடுத்தது இந்த வெயிட்டு போட்டு பாஸ்டர் சரியில்லாமல் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இல்லை கழுத்தை கிரிங் பண்ணி பார்த்து ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் லைக் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்கிலீஷன், L4-5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வியாதிங்க வந்துருக்கு. அடுத்தது இந்த வெயிட்னால காலில், குதிக்காலில் கால்கேனியல் ஸ்பர்ன்னு வருது. செருப்பு இல்லாமல் வீட்டில் நடக்கிறது, சரியான சப்பல் போடாமல் வெளியே போகிறது, அதனால் பிளான்டார் ஃபேஷியாட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருந்துட்டு அது எல்லாத்தையுமே நம்ம டிசீஸ்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலாக அது வந்து சரியாக நடந்துக்காததுனால வந்த விளைவுதானே, அது வியாதினே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. பட் ஆனால் அது வியாதி மாதிரி தான் பேஷண்ட் வராங்க. ஏன்னா அதனால் அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்குது, அதனால் வராங்க. அதனால் நம்மளும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போதே 3 விதமாக சொல்லியிருக்கீங்க. ஒன்று மென்டலாக பாதிக்கப்படும், இல்லை ஃபிசிக்கலாக பாதிக்கப்படணும் போது அதை 2 விதமாக பார்க்கும். ஒன்று தொத்து, இல்லைன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுங்க. இப்போது இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசலாம். முதல்ல அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி பேசிடுவோம். இப்போது இது வந்து ஒரு தண்ணி மூலமாகவும் வரலாம், ஏர் மூலமாகவும் வரலாம், தொடர்றது மூலமாகவும் வருது அப்படின்னும் போது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் இதில் யாராவது ஒருத்தருக்கு இதில் ஒரு அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு இந்த சம்மர் சீசன் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சில் அந்த கன்ஜங்டிவ்ஸ் நம்ம மெட்ராசைன்னு சொல்கிறோம், இதை பார்க்குறோம். இது வந்தால் உடனே எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மர்ம காய்ச்சல், டெங்கு ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்கிறது பார்க்குறோம். இதுவும் அப்படி போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி சொல்லுங்கள். இது எதனால் ஏற்படுது, எப்படி தவிர்க்க முடியும்? கம்யூனிகபிள் டிசீஸ்ங்கிறது ஒருத்தர்கிட்ட இருக்குது. ஒரு சமூகத்தில், ஒரு கம்யூனிட்டியில் ஒருத்தருக்கு இருக்குது, ஒருத்தருக்கோ ஒரு குரூப்புக்கோ இருக்குது. ஒரு காலனிக்குள்ளே, இல்லை ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே, இல்லை ஒரு ஏரியாவில், இல்லாட்டி ஒரு குடும்பத்தில், ஒரு வீட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு நோடு ஒன்று இருக்குது. இப்போ அதுலேருந்து மற்றவங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. நம்பர் 1. அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? ஒன்று, அவர் அச்சுன்னு தும்பலாம், அவர் இரும்பலாம், இல்லை அவர் கும்பல் இருக்கிற இடத்துக்கு போகலாம், சினிமா தியேட்டர், கோயில் அந்த மாதிரி, இல்லை பஸ்ஸில் ஏறலாம். அதனால் மற்றவங்களுக்கு பரவும் டைரக்டாக. இன்னொன்று வந்து த்ரூ வெக்டர், ஒரு ஜந்து மூலமாக பரவ வைக்கிறது. அது எப்படி? அது கொசுவாக இருக்கலாம், அது வந்து ஒரு பூச்சி கடிச்சு போயிட்டு அது பண்ணலாம், இல்லை ஒரு அனிமல் கடிச்சு போய் பண்ணலாம். ஸோ ரேபீஸ், ஸோ ஒரு அனிமல்கிட்டேருந்து இன்னும் ஒரு நாய்கிட்டேருந்து போய் பண்ணலாம். இல்லை ஒரு டைஃபஸ் வந்து ஒரு வகையான ஒரு சின்ன பூச்சி, கொசு மாதிரி இருக்கும், அது வந்து கடிக்கும், அது போயிட்டு இன்னொருத்தரை கடிக்கும். இப்போ வந்து டைஃபஸ்னால காய்ச்சல் வருது. அதுக்கும் இப்போ இந்த பிரெயின் ஃபீவருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ ஒன்லி திங் இஸ் அதை நம்ம பார்க்கணும், எங்கேயாவது அந்த பைட் மார்க் இருக்கா அப்படின்னு. ஸோ பார்த்தோன்னா அது அப்படி இருந்ததுன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் வேறு இது. ஸோ அது மாதிரி இப்போ இன்செக்ட்ஸ்னால வரலாம், ஸோ மஸ்கிட்டோஸ்னால வரலாம், கொசுனால வரலாம், இல்லை ஈனால வரலாம், இல்லை தண்ணி சரியில்லாமல் வரலாம், இல்லை சாப்பாடு தயாரிக்கிறவன் ஹோட்டலில் அவனுக்கு வந்து சுத்தம் இல்லாட்டி அதனால வரலாம், இல்லை அவனுக்கே ஒரு வியாதி இருந்தது, அமீபா, க்ரானிக் அமீபிக் கேரியர் ஸ்டேட் ஆர் டைஃபாய்டு கேரியராக இருந்தான்னா, ஸோ அவன் நேச்சுரலி அவன் டாய்லெட் போயிட்டு வந்து சரியாக கை அலம்பிக்கலைன்னா, ஏன்னா நம்மலாம் இந்தியன்ஸ் எல்லாம் வெட் டாய்லெட்டிங் கையால் தான் நம்ம அலம்பிக்கிறோம். அதனால கொஞ்சம் அவன் சரியாக அலம்பாமல் வந்துட்டானா சர்வ் பண்ணுறது போதோ, இல்லை ப்ரொடக்ஷன் போதோ, சாப்பாடு தயாரிக்கிற போதோ அவனால் கொஞ்சம் பரவும். இல்லை வீட்டிலே யாராவது சமைக்கிறவங்களுக்கு ஒரு பூச்சி இருந்ததுன்னா, ஒரு குக்கி புழுவோ இதுவோ இருந்ததுன்னா அந்த மாதிரினால மற்றவங்களுக்கும் பரவுறதுக்கு, அந்த குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இது எல்லாமே ஒரே குரூப்பில் எடுத்துன்னு வரலாம் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்ட்டு. ஓகே.
இது கேட்கும் போதே பயமா இருக்கு, எங்கே தான் அப்போ போகிறதுன்னு தெரியல. நம்ம சுற்றி வி ஆர் வித் பீப்புள் சரௌண்டட், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளும் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதை பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு டிசீஸே கிடையாது, நம்ம சரியாக பார்த்துக்காததுனால தான் சில விஷயங்கள்னு சொல்லியிருக்கீங்க. கொலஸ்ட்ரால், சுகர், இப்படி நிறைய நம்ம பேசியிருக்கோம். ஒரு மருத்துவராக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டியை பாதிச்சிருக்கு? ஆக்சுவலாக நான் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆக்சுவலாக அது வந்து தொத்தாத வியாதி. அதுதான் இப்போ நம்ம வந்து இது நாகரிகத்துக்கோசரம் நம்ம கொடுக்குற வேலை. நாகரிகம் சொல்கிறத விட இந்த இப்போ அஃப்ளூயன்ஸ், அந்த இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் பணம் இருக்குது. கேர்ள்ஸும் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பாய்ஸும் படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தில் எல்லாருமே இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ டோட்டல் இன்கம் ஃபேமிலிக்கு வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியில் தான் இருக்குது இப்போது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் நிறையவே சாப்பிட்றாங்க. அது போக வெளியவும் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டோட்டல் கன்சம்ஷன் பர் டே வந்து ஃபுட்டு கூடுறது. அது டைரெக்டாக ஃபுட்டுன்னு இல்லாட்டியும் பெவரேஜாக கூடுறது. அது வந்து ஜூஸாக இருக்கலாம், இல்லை காஃபி டீயாக இருக்கலாம், இல்லை ஈவன் ஆல்கஹாலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேலரி டோட்டலாக ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. இப்போது கன்சம்ஷன் பர் கேபிட்டா, ஒருத்தருக்கு உண்டான கேலரி கன்சம்ஷன் இப்போ கூட்டிகிட்டு போகிறது. பட் அதுக்குண்டான எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி இப்போ அவ்வளோ கிடையாது. மக்கள் வந்து கார் துடைக்கிறதுக்கு வாட்ச்மேனே பண்ணிடுறான் ஃப்ளாட்டில். தோட்ட வேலை இப்போ பண்ணுறது இல்லை, கடையில் போய் டைரெக்டாக காய்கறி வாங்கிட்டு வந்துடுறோம். பம்ப் அடிக்க வேண்டியதில்லை, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க வேண்டியதில்லை, குழா திறந்தா தண்ணி வந்துடுது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி பார்த்துட்டே போனால் ஈவன் சமைக்கிறவங்க கூட அரைக்க வேண்டாம், மாவு எதுவுமே மிக்சியில் ஆகிடுறது. இந்த மாதிரி எல்லாமே டெய்லி ஈவன் கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்குறது கூட டெய்லி பண்ண வேண்டாம், வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிட்டு வருது. அதனால் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகிட்டு வருது. ஆனால் டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. ஸோ நேச்சுரலி நாட் ஓன்லி த குவாலிட்டி ஆஃப் த ஃபுட், நம்ம சாப்பிட்றத ஃபுட்டோட தன்மை மட்டும் ரிச் ஆகலை, நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாகிட்டு, ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிறதுனால இருக்கிறது எல்லாருக்குமே அந்த 24 மணி நேரம் தான். அதில் கொஞ்சம் நேரம் தூங்கணும், அதில் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்குக்குன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இருக்கிற ஒர்க்கை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போயிடுது. ஈவன் எல்லா இடத்துலையும் ஈவன் என்டர்டெயின்மெண்ட் எடுத்தால் கூட உட்காந்து டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது, அந்த மாதிரி தான் எடுத்த ஒழிய ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ அதனால் வர விளைவுங்க தான் ஹைப்பர் டென்ஷன். அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் வந்து இப்போ ப்ரிசர்வ்டு ஃபுட்டாக இருக்குது. ப்ரிசர்வ்டு ஃபுட்டுன்னா அதில் சால்ட்டு ஜாஸ்தி இருக்கும். அண்ட் தென் பேக்கேஜ்டு ஃபுட், ப்ரிசர்வ் ஃபுட். அடுத்தது வந்து நம்ம ஹோட்டல்ஸில் போய் வாங்குறது. கமர்ஷியல் ஃபுட்லேயும் சால்ட்டு, ஏன்னா சால்ட்டு வந்து அந்த அந்த சால்ட்டோட புளிப்புக்கு மட்டும் இல்லை, அது வந்து ஃப்ளேவர் என்ஹான்சிங் ப்ராப்பர்ட்டி சால்ட்டுக்கு உண்டு. ஸோ அதனால் அது போடுறதுனால சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் வெளியே இருக்கிற சாப்பாடு. அது போக பேக்கரி ப்ராடக்ட்ஸ் விட்டானா ப்ரெட்டு, பீஸா, பன்னு, பர்கர், கேக்கு, அந்த மாதிரி அதில் சோடா பைக்கார்ப் வந்துடும், அதுலேயும் சோடியம் இருக்குது. அடுத்தது சைனீஸ் ஃபுட்டில் மோனோசோடியம் குளுட்டாமேட், அஜினமோட்டோ வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தாலும் நம்ம சோடியம் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. ஸோ பிபியும் கூடிகிட்டே வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஹோம் குக் ஃபுட் சேஃபர். இந்த ஒரு காலத்தில் நம்ம முதலே சொன்ன இந்த ஃபேமிலி ஃபிசிஷியன் அப்படின்ற ஒரு கல்ச்சர், இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் டோட்டலாக மாறிடுச்சு. எவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில இடங்களில் இன்னும் ரெகுலராக ஒருத்தர்கிட்ட போகிற அதே மருத்துவ முறையை கையாளுறாங்க. பட் இப்போ கார்ப்பரேட் இதுவாக மாறினதுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் போயிடுச்சு. ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம்னு சொல்லுவீங்க? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி ஃபிசிஷியன், ஜென்ரல் ப்ராக்டிஷனர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அது எப்படி அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு வேக்சின் போடுறதுலேருந்து அவங்க கடைசி வரைக்கும் ஒன்று அந்த பேஷண்ட் உயிரோட டாக்டர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. ஸோ அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரியும். அவங்களோட சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸ்லேருந்து, அவங்க சைல்ட்ஹுட்டில் எப்படி இருந்தாங்கலேருந்து, அவங்களோட என்விரான்மெண்ட், ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருந்தது, ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது, ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த ஃபிசிஷியனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தாலும் உங்களோட டயட் ஹேபிட் இப்படி இருந்தது, இப்போ இந்த டயட் ஹேபிட் இப்படி மாறித்து, அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நம்பர் 1. சில சமயத்தில் டிசீஸ்ங்கிறது ஒன்று மட்டும் வராது, ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணி அது டிஸ்கம்ஃபர்ட் காட்டும், அதனால் அந்த பேஷண்ட் போவா.
பட் சைமல்டேனியஸாக வேறு ஏதாவது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட வந்தாச்சுன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு இஃப் இட் இஸ் மேனேஜபிள் அதுவே முடிஞ்சிடும். இல்லாட்டி கன்சர்ன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு போயாச்சுன்னா அவர் அதை மட்டும் பார்ப்பார். அதுக்கப்புறம் இன்னொன்றுத்தில் எதாவது இருந்தால் அந்த டாக்டரை போய் பாரு, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாரு. இவங்கெல்லாம் தே ஆர் கால்ட் அஸ் செகண்டரி ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட். ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் டெர்ஷியரி ஸ்டேஜுங்கிறோம். இதெல்லாம் ப்ரைமரி ஃபிசிஷியனுங்கிறது ஜென்ரல் ஃபிசிஷியன், ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் ஃபஸ்ட்டு. ஸோ ப்ரைமரி ஃபிசிஷியன்ஸ் வந்தாச்சுன்னா ஜென்ரலி தெர் இஸ் அ செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அது வந்து ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டுங்கிறோம். ஜென்ரலாகவே ஃபஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக் கூட கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு புது ஆன்டிபயோட்டிக் எதுவுமே கண்டுபிடிக்கலையாம். ஸோ இருக்கிற ஆன்டிபயோட்டிக்கே தான். அடுத்தது ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மிஷன் வந்தாச்சுன்னா ஸோ செகண்ட் லைன் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி தேர்ட் லைன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டி வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரைமரி ஃபிசிஷியனே பார்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா சௌரியம். அவரால் முடியாதுன்னா அவர் சொல்ல போகிறார், இல்லை இதுக்கு மேலே இங்கே பண்ண முடியாது, நீ அடுத்தது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு வா, இல்லாட்டி அவர் அட்மிட் பண்ணட்டும். அது என்னங்கிறது டெசிஷன் அவர் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா அவர் குவாலிஃபைடு பர்சன், உங்களை பற்றியும் தெரியும், வியாதியை பற்றியும் தெரியும், மெடிக்கல் ஃபெசிலிட்டி பற்றியும் தெரியும். ஸோ அவர் டெசிஷன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, மருத்துவம் பற்றி நம்ம பேசும்போது இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் இந்த ஒபீஸ் வந்து நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு வயசானதுக்கு அப்புறம் தான் ஒரு செடன்ட்ரி லைஃப்ன்றது போய் இன்றைக்கி ஹேபிட்ஸ்னாலேயே தெரியல சின்ன குழந்தைங்களே ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க. அது சரியான முறையில் நம்ம பார்க்கலன்னா 25-30 இருக்கும்போதே 60 வயசுக்காரங்களுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்ததோ அதெல்லாம் இந்த ஏர்லி 30ஸ்லேயே நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு இந்த சைல்டுஹுட் ஒபிசிட்டி வந்து இப்போ வந்து ஒரு எபிடமிக் மாதிரி போயின்னு இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்து இப்போ கொஞ்சம் ஒபீஸாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் என்னென்னா, சைல்டுஹுட் ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் ஏர்லி டயபெட்டிஸ்ங்கிறோம். சப்போஸ் ஒரு 4 குழந்தைங்க இருந்ததுன்னா, எனக்கே நிறைய ஃபேமிலி அந்த காலத்தில் 5, 4 எல்லாம் இருந்திருக்கா. 6 ஒரு ஃபேமிலி 6 குழந்தைங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேருக்கும் டயபெட்டிஸ், இந்த 6 குழந்தைங்க இதில் ஒவ்வொருத்தரும் எல்லாமே வந்துருந்தது. அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வந்துடுது, எனக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. நான் சொன்னேன் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு. இந்த ஆள் வந்து அந்த சைல்டு அந்த கும்பலில் ஃபேமிலி ஃபோட்டோவில் இவர் ஒருத்தர் தான் ஒல்லியாக இருந்தார். நான் சொன்னேன் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் நீங்கள் அப்படியே வெயிட் போடாமலே அப்படியே நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா தொந்தரவு வராது அப்படின்னு. இன்றைக்கி அவர் 80+, இன்னும் உயிரோடு இருக்க, மற்றவங்க எல்லாம் இறந்தாச்சு. அதில் எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வந்தது. இவருக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கார், இன்னும் டயபெட்டிஸ் வரல அவருக்கு. ஸோ இது ஒன்று. டாக்குமெண்டட் ப்ரூஃப் என்னென்னா, சைல்டுஹுட் ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் ஏர்லி டயபெட்டிஸ். யார் குழந்தை பருவத்தில் குண்டாக இருந்தாங்களோ தாட்டியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரமாக சர்க்கரை வியாதி வரும். ஸோ அதனால் எல்லாருமே குழந்தைங்களை நம்ம குழந்தை நல்லா பருமனாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கூடாது. எந்த சாப்பாடு நமக்கு நல்லது இல்லைன்னு தோணுதோ அது குழந்தைங்களுக்கும் நல்லது இல்லை. சில பேர் வந்து குழந்தை தானே அந்த கேக்கை கொடு, குழந்தை தானே அந்த ஹல்வா கொடு அப்படின்ட்டு, அது தப்பு. எது நமக்கு நல்லது இல்லையோ அதே தான் குழந்தைங்களுக்கும் நல்லது கிடையாது, நம்பர் 1. அடுத்தது குழந்தைங்களை குண்டாக்கி பார்க்கணுங்கிற ஆசையை எல்லாரும் விட்டுறணும், நம்பர் 2. அடுத்தது 3, குழந்தைங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும், குதிக்கணும், ஓடணும், அந்த மாதிரி ஏரோபிக்காக இருக்கணும், குதிச்சு ஆக்டிவாக இருக்கணும் ஃபிசிக்கலாக, நம்பர் 2. அடுத்தது குழந்தைங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் வந்து இட் வில் காஸ் டிப்ரெஷன். ஸோ லாட் ஆஃப் சில்ட்ரன் ஆர் டிப்ரெஸ், தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரெஸ். அது 100 அது 98 வாங்கின்னு வரும், அவங்க அம்மா வந்து ஏன்டா 100 வாங்கலாம்பாங்க. அது நேச்சுரலி அந்த ஸ்ட்ரெஸ், அது அந்த 98 வாங்குறதுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ் அந்த குழந்தை போயிருக்கும். அதுக்கப்புறம் வாங்கிட்டோமே 98ன்னு வந்து சொல்கிறச்சே சொன்னோன்னே they'll become depressed, ஏன்டா 100 வாங்கலை. ஸோ அது சைல்டுஹுட்லேயே தே ஹேவ் ஸ்ட்ரெஸ், சைல்டுஹுட்லேயே தே ஹேவ் டிப்ரெஷன். டிப்ரெஷன் இஸ் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் ஒபிசிட்டி அகெயின். ஸோ சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு பார்க்குறச்சே லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பண்ணாத ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால, டயட் வந்து சாய்ஸியாக எடுக்காமல் ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி சாப்பிட்றது, அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அடுத்தது டிப்ரெஷன் ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் பசங்க. ஈவன் இந்த யங் ஏஜ் ஆல்சோ ஒபிசிட்டி இதே தான் எல்டர்ஸ்க்கும். ஸோ எல்டர்ஸ் ஆல்சோ கொஞ்சம் சாய்ஸ்ஃபுல்லாக இருக்கணும், என்ன சாப்பிட்ணுங்கிறத பார்த்துட்டு சாப்பிட்ணும்.
அன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டயட் இருக்கணும். டெய்லி நான் 4 இட்லி தான் சாப்பிடுவேன்பாங்க. பட் சண்டே அன்னைக்கு வேலையே பண்ணாமல் தூங்கிட்டு இருப்பாங்க. அதே 4 இட்லி எப்படி சண்டேக்கு உதவும்? வராது. ஸோ அந்த மாதிரி அந்த நாளுக்கு உண்டான ஆக்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க டயட்டை வச்சுட்டாங்கன்னா ஒபிசிட்டி வராது. சப்போஸ் ஆல்ரெடி வந்து ஜாஸ்தி வெயிட் வந்துடுத்துனா இருக்கிற வெயிட்டை கம்மி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணி அந்த டிசைடபிள் வெயிட்டுக்கு எடுத்துடணும். அடல்ட்ஸுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் 100 இஸ் ஈக்குவல் டு அவ்வளோ கிலோ தான் இருக்கணும். அது பிஎம்ஐ பிரகாரம். ஹைட் இன் சென்டிமீட்டர் சப்போஸ் 160 சென்டிமீட்டர் ஹைட்டுன்னா மைனஸ் 100 60 கிலோ தான் இருக்கணும். இது வந்து ஆம்பளைங்களுக்கு. பொம்பளைங்களுக்கு வந்து ஒரு 160 இருந்ததுன்னா மைனஸ் 105 அவங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு 55. இப்போ அவங்களுக்கு வந்து 55 கிலோ தான் இருக்கணும். அதுக்கு மேலே 2 கிலோ இருந்தாங்கன்னா அது ஒபிசிட்டி. 1 கிலோ இருந்தாலும் ஒபிசிட்டி, 20 கிலோ இருந்தாலும் ஒபிசிட்டி. இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, அது வந்து மிட் அப்டாமல் ஒபிசிட்டி. இது வந்து ஏஷியன் ட்ரைட்டுங்கிறோம். நம்ம ஆசியா கண்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஜென்ரலாக இந்த நடுவில் தொப்பைன்னு சொல்ல முடியாது, மிட் அப்டாமனில் ஃபேட் கலெக்ட் ஆகுது. இது வந்து நம்மளோட ரேஷியல் ப்ராப்ளம். இது ஈஸியாக இங்கே வந்து சேரும். ஸோ அதனால் சேருது நம்ம சொல்ல முடியாது. சேராமல் பார்த்துக்கணும். ஒன்று எக்ஸசைஸ், அடுத்து டயட் கண்ட்ரோல், வாடவர். ஸோ அதுக்கு எப்படி நான் மெஷர்மெண்ட் பண்ணோன்னா, இங்கே ரிப்புக்கு இந்த இதை ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிக்கணும். இங்கே பெல்விஸ் போனுக்கு ஹிப்பு போனுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணி, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ பார்த்துட்டு நடுவில் ஒரு லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் ரிப்பு, மேலே வந்து இந்த ஹிப்பு போன், நடுவில் ஒரு லைன் போட்டுக்கணும். அந்த நடு லைனில் இன்ச் டேப்பை வச்சு பார்க்கணும். பொம்பளைங்களுக்கு வந்து 28 இன்ச்சு இருக்கணும், ஆம்பளைங்களுக்கு 32 இன்ச்சு தான் இருக்கணும். ஓகே, ஆனால் கடவுள் கொஞ்சம் வந்து லீனியண்ட்டாக தான் இருப்பார். ஸோ பொம்பளைங்களுக்கு 32 வரைக்கும் போகலாம், ஆம்பளைங்களுக்கு 36 வரைக்கும் போகலாம். பட் ஆம்பளைங்களுக்கு 36க்கு மேலே, பொம்பளைங்களுக்கு 32க்கு மேலே போச்சுன்னா ஹார்ட்டில் அடைப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்புங்கிறத வந்து மற்ற பேராமீட்டர்ஸ் இருக்குது. சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்கா, ஸ்ட்ரெஸ் இருக்கா, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்கா, அதாவது எக்ஸசைஸ் பண்ணாத தன்மை. அது எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணும்? ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தில் 60 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் கெஞ்சுற மாதிரி 40 நிமிஷமாவது பண்ணு, இல்லை 20 நிமிஷமாவது பண்ணு, அந்த மாதிரி. பட் 60 minutes இன் 1 day, 24 மணி நேரத்தில் 60 நிமிஷம் டெய்லி பண்ணி ஆகணும். ஏரோபிக், ஃபிசிக்கல், இம்பேக்ட்ஃபுல் எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ். இந்த 5 காரணங்கள் தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு உண்டான காரணம். ஹார்ட் அட்டாக் வருது வந்து உள்ள அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் கம்மியாயிட்டு வருது. ஸோ ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த காசஸ். அந்த ஒபிசிட்டி வராமல் பார்த்துக்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போ நிறைய சொல்லிட்டீங்க நீங்கள். எல்லாம் வியாதி வந்தால் எப்படி இதெல்லாம் பார்த்துக்கணும், இந்த மாதிரியான கேர் எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு டிப்ஸாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, எந்த நோய் நொடியும் வராமல் நம்மளை பார்த்துக்கிறோம், ஒரு இம்யூன் சிஸ்டம் பில்டப் பண்ணணும் இப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும். ஒரு பேரண்ட்ஸுக்கும் சரி, குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்மளோட ஹேபிட்ஸ் என்னவா இருக்கணும்? ஓகே, நம்ம வந்து அது வந்து குட் ஹெல்த் ப்ராக்டிசஸ். அது போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஊரில் வந்து நிறைய இந்த டெங்குவும் இதுவும் நிறைய ஓடின்னு இருக்கு. அதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் முதல்ல அதையும் சொல்லிடுறேன் பிஃபோர் ஐ ஃபர்கெட். இந்த டெங்கு காய்ச்சலுங்கிறது வந்து காத்தால போகிற கொசுனால் வருது. காலையில் பறக்கிற கொசு கடித்து வர்றது தான் டெங்கு. அந்த காலையில் போகிற கொசு வந்து லக்கா, அது வந்து கொஞ்சம் தரைக்கு பக்கத்துலேயே தான் பறக்கும். அது 1 அடியிலேருந்து 2 அடிக்குள்ளே தான் அது பறக்கும். அதனால் நம்ம வந்து சில பேர் வந்து நைட்டி போட்டுன்னு இருப்பாங்க வீட்டில், காலில் நின்றுட்டு சமைச்சுட்டு இருப்போம், அந்த கொசு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆம்பளைங்க வந்து வேஷ்டி கட்டின்னு வீட்டில் இருப்போம், அதுவும் கொசு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே பறந்த காத்தால கடிக்கிற கொசு கடிக்கிறதுக்கு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இருப்போம், கொசு கீழே கடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எப்போ இந்த மாதிரி டெங்கு இருக்குது, எல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் சரௌண்டிங் இருக்கிற நேரத்தில் ஒரு சாக்ஸ் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லை லாங் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி பைஜாமா மாதிரி அது கிடைக்கிறது, அது போட்டுக்கலாம். லேடிஸ் வந்து அதே மாதிரி நைட் சூட்டுங்கிற மாதிரி லாங்காக இருக்கும், அது போட்டுக்கலாம். இல்லை கீழே இருக்கிற அந்த சல்வா கமீஸ் கீழே அதை போட்டுக்கிற பாட்டமத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வேணால் நைட்டி போட்டுக்கலாம்.
ஆனால் வெறும் செப்பல் போடுறத விட வீட்டில் சாக்ஸ் போட்டுக்கிறது பெட்டர். ஏன்னா காலில் கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அது இப்போதைக்கு இருக்கிற நடைமுறையில். ஏன்னா இந்த பிரெயின் ஃபீவர் இப்போது சில இடத்துலலாம் இருக்குது, இன்னும் நம்ம ஊரில் இன்னும் வரல அவ்வளோ தூரத்துக்கு. ஸோ அதுக்கும் கொசு தான் காரணம், இதுக்கும் கொசு தான் காரணம், டெங்குக்கும். இது ரெண்டு தான் இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது. அடுத்தது இப்போ இந்த பனி காய்ச்சல்ங்கிறோம், ஸ்வைன் ஃப்ளூ H1N1 அப்படின்ட்டு. H1N1 வந்து ஒருத்தர் தும்பல்லேருந்து வருது, இல்லை சரியாக இருக்கிறவங்க கை அலம்பாமல் ஹேண்ட் வாஷிங் ப்ராக்டிசஸ் இல்லாமல் அதுலேருந்து வருது. கை அலம்புறதுக்கு பெஸ்ட்டு இப்போ கூட ரன்னிங் வாட்டர், ஓடுற குழாயில் தண்ணியில், இல்லை யாராவது சொம்புலேருந்து போடுறது, ஓடுற தண்ணியில் சோப்பு போட்டு வாஷ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, சேஃபஸ்ட்டு. இப்போ அதுதான் அது பண்ணிக்கிறது. ஸோ ஹேண்ட் வாஷிங், அடுத்தது மஸ்கிட்டோ ப்ரிவென்ஷன், அடுத்தது வந்து இன்செக்ட்ஸ் கடிக்காமல், ஏன்னா டைஃபஸ் வராமல் இருக்கணும்னா எதுவும் பூச்சி கடிக்காமல் இருக்கணும். ஸோ சில இடத்துலலாம் சில பேர்லாம் சட்டை போடாமல் இருப்பாங்க, வீட்டில் வெறும் ஒரு டவலை மட்டும் போட்டு, அதை விட லாங்காக ஒரு ஷர்ட் போட்டுக்கிறது இல்லாட்டி ஜுப்பா மாதிரி ஏதாவது போட்டுக்கிறது பெட்டர். ஸோ இன்செக்ட்ஸ் கடிக்காமல் இருக்கும், கீழே காலில் கொசு கடிக்காமல் இருக்கும். அடுத்தது கை அலம்பின்ண்டே இருக்கணும். ஒருத்தர் யாராவது இருமல் தும்மல் வந்தால் கர்ச்சீஃப் இந்த மாதிரி வச்சுக்கணும். அது வந்து இப்போ இருக்கிற டிசீசஸ்க்கு ப்ரிவென்ஷனுக்கு அது சௌரியமாக இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்டது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் ஜென்ரலி ஹெல்த்தி லிவிங்க்குன்னு பார்த்தா, முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் மனசில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கு மெடிடேஷன் இம்பார்ட்டண்ட். அது டிரான்சிடென்டல் மெடிடேஷன், TMA வெரி சிம்பிளாக அது கற்றுண்டு அது கூட பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக தியானம் பண்ண தெரிஞ்சால் அது பண்ணலாம். நார்மலாக மெடிடேஷன்னா என்னென்னா, அது வந்து ஆக்சுவலாக ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு எடுத்துன்னு போகாதுக்கு மோர் ரிலாக்ஸேஷன் மெத்தடாக எடுத்துட்டோன்னா அது என்னென்னா, என்ன வேணால் இருக்கலாம், அது ஒரு சவுண்டாக இருக்கணும், அது வந்து ஒரு சிலபலாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த சிலபலுக்கு மீனிங் இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி ரிப்பட்டிட்டிவ். அடுத்தது வந்து திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒன்று. ஸோ நான் பர்பஸ்ஃபுல் ரெப்படேட்டிவ் இன் ஆக்ஷன் இஸ் ரிலாக்ஸிங். ஸோ சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு சா இல்லை கான்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு மீனிங் இல்லைன்னு, அதே சா 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 இல்லை கா 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 இந்த மாதிரி மீனிங் இல்லாத சவுண்டை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு பர்பஸே இல்லாமல் நான் 100 வாட்டி சொல்கிறேன் 50 வாட்டி சொல்கிறேன்னு ஒரு பர்பஸ் கொடுத்துட்டோன்னா அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும். நான் பர்பஸ்ஃபுல் அண்ட் ரெப்படேட்டிவ் இன் நேச்சர் அப்படி இருந்ததுன்னா எதுவாக இருந்தாலும், ஏன்னா சில பேர் வந்து ரிலீஜியஸ்னால நான் இந்த ஸ்லோகம் சொல்ல மாட்டேன், நான் ஓம் சொல்ல மாட்டேன், நான் இது சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச சவுண்டு ஒன்று எடுத்துக்கணும், பட் அதில் ஒரு மீனிங் இருக்கக்கூடாது, அது ரெப்படேட்டிவாக இருக்கணும், மற்ற டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். கண்ணை முடிக்கலாம், இல்லை காதை முடிக்கலாம், இல்லை லைட் ஆஃப் பண்ணிடலாம், எது வேணால் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும், நான் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரெப்படேட்டிவாக இருக்கணும், அது ஒரு சிலபலாக இருக்கணும், அவ்வளோதான். அது சொல்லிகிட்டே இருந்தாலே அது ரிலாக்ஸிங் இன் நேச்சர். எவ்வளோ சொல்லணும், 5லேருந்து 7 நிமிஷம் சொன்னால் போகிறோம், அவ்வளோதான். அது மெடிடேஷன். அடுத்தது ஒரு ஹாபி இருக்கணும் எல்லாருக்கும். எனி ஹாபி, இட் குட் பி எனி ஹாபி. ஸோ பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லை பாடுறதா இருக்கலாம், டான்ஸ் பண்ணுறதா, எனி பெயிண்டிங், ட்ராயிங், புக்கு படிக்கிறது, என்ன வேணாலும் இருக்கலாம். இட் ஷுட் பி ஒரு ஹாபி, கண்டினியூஸாக இருக்கணும். அடுத்தது 8 மணி நேரம் தூங்குறது பெஸ்ட்டு முடிஞ்சால். சில பேருக்கு அவ்வளோ முடியாது, ஏன்னா உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ டெஃபினட்டாக 6 மணி நேரத்துக்கு கம்மியாக யாராவது தூங்கினா 30% ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ 6 மணி நேரத்துக்கு கம்மி யாராவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் தூங்கினா 30% சீக்கிரமாக ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை ஜாஸ்தியாக ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ அதனால் டெஃபினட்டாக 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்கணும். 8 மணி நேரம் டெஃபினட்டாக. 10 மணி நேரம் தூங்கினா ரொம்ப ஹெல்த்தியாக இல்லை, அது சோம்பேறித்தனம். ஸோ 10 மணி நேரம் தூக்கம் இஸ் நாட் குட். 8 hours கரெக்டு, பட் டெஃபினட்டாக 6 ஹவர்ஸ்க்கு கீழே கிடையாது. ஸோ கைட்லைன் 8, இந்த சைடில் 2, அந்த சைடில். இது சோம்பேறித்தனத்துக்கு போகிறது, இது வந்து டிசீஸ்க்கு போகிறது. அடுத்தது வந்து என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்? ஏரோபிக் எக்ஸசைஸ், வெயிட் லிஃப்டிங் பண்ணலாமா? ஆக்சுவலாக வெயிட் வந்து மசில் டோனிங் தான். ஸோ மசிலில் கொஞ்சம் கேலரி பர்ன் ஆகும், ரைட். பட் அதை விட ஏரோபிக் எக்ஸசைஸ், இம்பேக்ட் எக்ஸசைஸ் லைக் பிரிஸ்க் வாக்கிங். இப்போ வந்து ஜாகிங்கை விட பிரிஸ்க் வாக்கிங் இஸ் பெட்டருங்கிறாங்க. அடுத்தது ஸ்கிப்பிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், அந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம் ஏரோபிக் எக்ஸசைசஸ். டயட்ரி ஹேபிட்டில் வந்து லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், பச்சை கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் பெட்டர். ஆனால் டெய்லி ஒரு துண்டாவது எல்லோ டு ரெட் இருக்கிற வெஜிடபிள் இருக்கணும். அது என்னென்ன? கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி, கிரேப்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறது நல்லது.
பொது மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் என்ன மாதிரியான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம எப்படி வகைப்படுத்திக்கலாம், அது வந்தால் என்ன பிரச்சனைகள் ஒருத்தருக்கு வரும், இதை வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன் கான்செப்ட் வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை, அது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நம்ம லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் மாடிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம இருக்கோம். அப்படி மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும்னு ஒரு மருத்துவரா உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து அதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காக ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கும் நமக்கான பல அரிய தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மருத்துவ அறிவியல் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. உலகில் நோய்களும் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. நோய்களுக்கான மருந்துகளும் புதிதாக வந்து கொண்டிருக்கின்றன. மிக அண்மையில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. வெல்ல முடியாத, காப்பாற்ற முடியாத நோய் என்று நாம் கருதி கொண்டிருக்கிற புற்றுநோயை குணப்படுத்தி விடுவதற்கான மருந்துகள் உலகில் வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த நல்ல செய்தி. அந்த புற்றுநோய்க்கான மருந்துகளில் குறிப்பிடத்தக்க மருந்தாக கீட்ரூடா என்கிற மருந்து இன்றைக்கு ஜப்பானில் ஒரு நிறுவனம் தயாரித்து அதனை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது பற்றிய ஆய்வுகள் முற்றுமாக முடிந்துவிடவில்லை. ஆனாலும் பெரிய நம்பிக்கையை அந்த மருந்து தந்திருக்கிறது. 3ஆம் நிலை 4ஆம் நிலையில் இருக்கிற புற்றுநோயாளிகளை கூட குணப்படுத்தி விடுவதற்கான மருந்தாக அது வந்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த புற்றுநோய்க்கான மருந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் அறிவியல் ஒளி என்னும் மாத அறிவியல் ஏட்டில் விளக்கியிருக்கிறார். அறிவியல் ஒளியினுடைய ஆகஸ்ட் மாத இதழில் இந்த கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. புற்றுநோயை குணப்படுத்துவது என்பதற்கான அடிப்படை நோக்கம் எங்கிருக்கிறது என்றால் இம்யூனாலஜி என்கிற துறையிலிருந்து அது வந்திருக்கிறது என்பதை மருத்துவர் காந்தராஜ் விளக்குகிறார். அதற்கு முன்னால் நம்முடைய உடற்கூறியல் அமைப்பு பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு மருத்துவ அரிச்சுவடி என்று சொல்லிவிட்டு அதனை அவர் விளக்கியிருக்கிறார். அது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. அது மருத்துவ அறிவியல் துறை சார்ந்தது என்பதனாலே சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்றாலும் ஒவ்வொருவரும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு பொது அறிவு செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. உடம்பில் பல நோய்கள், பல நோய்க்கிருமிகள் உடம்பை வந்து தாக்குகின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதை எதிர்க்கிற சக்தியும் நம் உடம்பிலேயே இருக்கிறது. மனித உடம்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தனிமையான ஒரு கூறு அது என்று சொல்லலாம். அதாவது அதனை நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லுவார்கள். எத்தனையோ விதமான நோய் கிருமிகள் இருக்கின்றன. குறிப்பாக சொன்னால் அதனை ஆங்கிலத்திலே பாக்டீரியாஸ் என்றும் வைரஸ் என்றும் பாரசைட்ஸ் என்றும் ஃபங்கஸ் என்றும் பல மாதிரியாக சொல்லுவார்கள். அப்படி கிருமிகளாக மட்டுமல்லாமல் உடம்பில் உள்ளே போகிற எந்த ஒரு அந்நியமான ஒரு கூறும், ஃபாரின் எலிமெண்ட் என்று சொல்லுகிற, நமக்கு எலும்பு முறிந்து விட்டதென்றால் உள்ளே ஒரு தகடு வைக்கிறார்களே, அந்த தகடு கூட ஃபாரின் எலிமெண்ட்டு தான். நம்முடைய உடம்புக்கு அது ஒவ்வாத ஒன்று தான். நம் உடம்போடு ஒத்துப்போகிற மாதிரி அதனை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் உடம்பு ஏற்காது. எந்த ஒரு அந்நியனையும் இந்த உடம்பு உள்ளே அனுமதிக்காது. அப்படி வருகிற அந்த ஃபாரின் பாடி என்று சொல்லுவார்கள். அவைகளும் கூட நமக்கு நோய்களை தருகின்றன. ஆனால் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி உடம்பை பாதுகாக்கிற சக்தி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணு, சிவப்பு அணுக்களில் வெள்ளை அணுக்களுக்கு அது இருக்கிறது. வெள்ளை அணுக்களினுடைய அடிப்படையே ஒரு இராணுவம் போல செயல்படுவது. எந்த ஒரு நோய் கிருமியும் உள்ளே வந்தால் ஓடிப்போய் அதை தாக்குவது. அதிலும் குறிப்பாக நிணநீர் அணுக்கள் என்று தமிழிலும் லிம்போசைட்ஸ் என்று ஆங்கிலத்திலும் சொல்லுகிற அந்த வெள்ளை அணுக்களின் ஒரு பிரிவின் ஒரே ஒரு வேலை நோய் எதிர்ப்பு சக்தி தான். எந்த ஒரு கிருமி உள்ளே வந்தாலும் அதனை பார்த்து சண்டையிட்டு அதனை அழிப்பது என்பது தான் இந்த லிம்போசைட்ஸ், நிணநீர் அணுக்களினுடைய வேலை. அது வெள்ளை அணுக்களினுடைய ஒரு பகுதி.
பல நேரங்களில் அந்த நிணநீர் அணுக்களால் அழிக்க முடியாத அளவுக்கு கிருமிகள் வலிமையாக உள்ளே வந்து விடுமானால் நாம் நோயினால் தாக்கப்படுகிறோம், அவ்வளவுதான். இப்போது நோயினால் தாக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கின்றன, எப்படி அது வருகிறது என்கிற போது, வெளியிலிருந்து வருகிற அந்த கிருமிகள் அவற்றை ஆன்டிஜன் என்று மருத்துவத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது எதிர்பொருள் ஆக்கி என்று தமிழில் கலை சொல்லாக அது அமைந்திருக்கிறது. உடம்புக்கு ஒவ்வாத ஒன்றை ஆக்குவது, எதிர்பொருள் ஆக்கி. ஆன்டிஜென் என்றால் ஜென் என்றால் ஜெனரேட்டட், அது உற்பத்தி செய்கிறது. அதற்கு எதிராக உடம்பில் மிகச்சரியாக இருக்கிற ஒன்று என்ன என்றால் ஆன்டிபாடி. அது எதிர்பொருள் ஆக்கி, இது எதிர்பொருள். உடம்புக்கு தேவையற்ற எதிர்பொருள் ஏதேனும் வந்தால் அதனை எதிர்ப்பது தான் ஆன்டிஜென், ஆன்டிபாடி என்பது. ஆன்டிபாடி என்பது நம் உடம்பை பாதுகாக்கிறது. ஆனால் சில வேளைகளில் என்ன ஆகிறது, இந்த ஆன்டிபாடி என்பது எதிர்பொருள் இருக்கிறதே, அது ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருள் ஆக்கியை எது எதிராக இருக்கிறதோ உடம்புக்கு அதை மட்டும்தான் தாக்கும். அதுதான் அதனுடைய இயல்பு. ஆனால் சில வேளைகளில் அதற்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு எது இந்த உடம்புக்கு எதிரி, எது இந்த உடம்பினுடைய இயல்பான கூறுகளில் ஒன்று என்பது புரியாமல் குழம்பி எதிரி என்று நினைத்து கொண்டு உடம்பினுடைய இயற்கையாக இருக்கிற கூறுகளோடு அது சண்டை போட தொடங்கி விடுகிறது, தன்னை தானே அடித்து கொள்ளுவது. அதுதான் மோனோ இம்யூனைஸ் டிசார்டர் என்று மருத்துவத்திலே சொல்லுகிறார்கள். தன்னை தானே தாக்கி கொள்ளுகிற போதுதான் பல சிக்கல்கள் வந்து சேருகின்றன. அப்படி வந்து சேர்கிற சிக்கல்களில் ஒன்றாக புற்றுநோயும் இருக்கிறது. இந்த புற்றுநோய்க்கான மருந்து என்ன செய்யலாம் என்றால், இந்த ஆன்டிபாடிஸ் குறிப்பிட்ட ஒரே ஒரு எதிரியை குறிவைத்து தாக்குவது. உடம்பில் இருக்கிற வேறு எதன் மீதும் தாக்குதல் தொடுக்காமல். ஏனென்றால் ஒரு ஆன்டிபாடி, ஒரு எதிர்பொருள் உள்ளே செயற்கையாக இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. சிந்தட்டிக் ஆன்டிபாடி என்று சொல்லுகிறார்கள். எலிகளை வைத்து சோதனை செய்து நம் உடம்பில் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு தேவையானதை உருவாக்கி வெளியிலிருந்து உள்ளே செலுத்துவது. அது இன்றைக்கு புதிதாக வந்து கொண்டிருக்கிற ஒன்று. எலிகளுக்கு எது எதிர்பொருள் ஆக்கியாக எது கேடு விளைவிக்கிறதோ அதை தடுக்கிற ஒன்று எது என்று கண்டறிந்து அதனை நம் உடம்புக்குள் செலுத்துகிற போது சிந்தட்டிக் ஆன்டிபாடி என்று செயற்கையாக உருவாக்கப்படுகிற அந்த பாதுகாப்பு பொருள் இருக்கிறதே, அது நம்மை காப்பாற்றுகிறது. அதில் குறிக்கத்தக்கது எது என்று சொன்னால், அது எது நமக்கு தீங்கு விளைவிக்குமோ அந்த கிருமியை மட்டும் தாக்கும், வேறு எதனையும் அது தாக்காது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், புற்றுநோய்க்கு கொடுக்கிற மருந்துகள் கூட பல பக்க விளைவுகள் உடையனவாக இருக்கின்றன. இதற்கு கொடுக்கிற மருந்து அதை மட்டும் தாக்காமல் உடம்பில் இருக்கிற பிற கூறுகளையும் தாக்குகின்றன. இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சிந்தட்டிக் ஆன்டிபாடி என்கிற புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த செயற்கை மருந்துகள் நேரடியாக அந்த புற்றுநோய் கிருமியை மட்டும் தாக்கும், வேறு எந்த ஒரு உடம்பியல் கூறுகளிலும் எந்த பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. அதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கிரோட்டா என்கிற இந்த புதிய மருந்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் அதனை குறிப்பிட்டிருக்கிறார். அது நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம். இன்னும் பல சோதனைகளை அது கடந்து வர நேரிடலாம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை ஒளி கீற்று இன்றைக்கு தெரிந்திருக்கிறது. புற்றுநோய் வந்தால் அவ்வளவுதான் என்று இருந்த நிலை மாறி, முதல் நிலை 2ஆம் நிலையில் இருந்தால் காப்பாற்றி விடலாம் என்கிற நம்பிக்கை வந்து 3ஆம் நிலை 4ஆம் நிலை புற்றுநோயாளிகளை கூட காப்பாற்றி விடுவதற்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது என்கிற நம்பிக்கையை அந்த கட்டுரை நமக்கு தருகிறது. மருத்துவ அறிவியல் வளர்ச்சி ஒவ்வொரு நோய்க்கும் எதிரான புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் செய்கிற அட்டகாசத்தால் மேலும் மேலும் புதிய நோய் கிருமிகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்கிற குறிப்போடு அந்த கட்டுரை நிறைவடைகிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றம் என்பது அந்த நாட்டில் உள்ள அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தை வைத்துதான் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் வளர்ச்சியையும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்.
வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம இந்த 6th சென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். 6ஆம் அறிவு. மனிதனுக்கு ஏற்கனவே 6 அறிவு இருக்கு. இது என்ன புது தொழில்நுட்பம்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், உணர்தல்ங்கிற 5 உணர்வுகளோட பகுத்தறிவுகின்ற அந்த அறிவு 6வது அறிவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த 6வது அறிவை இயந்திரத்திற்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் கம்ப்யூட்டர் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யும். கேபேஜ் இன் கேபேஜ் அவுட்டும்பாங்க. என்ன குப்பை போகுதோ அந்த குப்பை தான் வெளில வரும். அதுவாக செய்ய தெரியாது. நம்ம எழுதி கொடுக்குற அந்த கோடிங்கை பொறுத்து தான் கம்ப்யூட்டருடைய செயல்பாடு இருக்கும். இப்போ இந்த தொழில்நுட்பத்தில் அந்த 6ஆம் அறிவு 6th சென்ஸுங்கிற இந்த தொழில்நுட்பத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை தகவல்களோடு இணைத்து அதனோடு அளவாள முடியும். இந்த பொருட்களோடு பேசக்கூடிய ஒரு தன்மையை முதல்ல கண்டுபிடித்தவர் அவர் தான் அந்த துறையினுடைய தந்தை அப்படிம்பாங்க. இந்த மிஸ்டர் மான்கிறவர். இந்த 6ஆம் அறிவை கண்டுபிடித்த மான்க்கு அப்புறம் இந்திய மாணவர் ஒருவர் பிரணாப் மிஸ்த்ரி அப்படிங்கிறவர் இந்த 6ஆம் அறிவினுடைய அடுத்த கட்டத்திற்கு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போனார். இந்த தொழில்நுட்பத்தை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட பிரணாப் மிஸ்த்ரி என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஓப்பன் சோர்ஸ் கோடு தான், அதாவது காசு இல்லாத ஒரு சாஃப்ட்வேர் தான், இதை நான் விலைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை. என்னுடைய நோக்கமே இது அடிமட்ட மக்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறதான் அப்படின்னு ரொம்ப ஒரு சமூக ஈடுபாடோடு சொன்னார். சரி, அந்த தொழில்நுட்பத்தை என்ன செய்யுது? இந்த தொழில்நுட்பத்துக்கு வேண்டிய கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா, ஒரு ப்ரொஜெக்டர், அப்புறம் கை விரல்களில் போடுற அளவுக்கு சில கலர்ஃபுல் பேண்டேஜஸ், பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. இந்த உபகரணங்கள், அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன், இந்த உபகரணங்களை எல்லாத்தையும் இணைச்சு இந்த 6th சென்ஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறாரு இந்த பிரணாப் மிஸ்த்ரிங்கிறவர். இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு பொருளையும், அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேட்டா பேஸோட இணைச்சு உரையாடக்கூடிய ஒரு நிலை அது. உதாரணமாக சொல்ல போகிறோன்னா, இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு உதாரணமாக நான் இங்கே இருக்கிறேன்னு வச்சுங்களேன், என்னை சுற்றி ஒரு 5-6 கேமராக்கள் பல கோணத்தில் என்னை படம் பிடித்துட்டு இருக்கோம். என்னுடைய இமேஜு பல வகையில் பிடிக்கப்பட்ட இந்த கேமராக்களை ஒருங்கிணைத்து நம்ம அங்கே அனுப்ப முடியும். இந்த டெக்னாலஜியில் பெரிய அளவில் பெரிய பொருட்கள் தேவையில்லை. இதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா, உடலில் அணியக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் அப்படிம்பாங்க. ஏன்னா மொபைல் ஃபோனு, ஒரு சின்ன கேமரா, ஒரு பட்டைகள், இவைகள் தான். இவைகளை கொண்டே ஒரு கம்ப்யூட்டர் இயக்க முடியும். நம்ம தனியாக கொண்டு போகணுங்கிற, ஒரு லேப்டாப் மாதிரி கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மொபைல் ஃபோன் பையில் இருக்கும், கேமரா எந்த இடத்துல நிற்குமோ அந்த இடத்துல கேமராக்கள் இருக்கும். இதுதான் இதனுடைய அமைப்பு. இது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக ஃபோன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க வச்சுங்களேன். ஃபோன் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கீபோர்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கீபோர்டை கையில் ஒளி வகையாக செலுத்தி நமக்கு 1 2 3 4 எண்களோட எழுத்துக்களும் வர ஆரம்பிச்சிடும். அதை நம்ம டைப் பண்ணி இங்கேருந்து பண்ணாலே உங்களுக்கு ஃபோன் இயங்க ஆரம்பிக்கும். மணி பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்ட் வாட்ச் கட்டணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கையில், இந்த ரிஸ்ட் இடத்துல, இந்த மணிக்கட்டில் ஒரு வட்டமான ஒரு உருவத்தை கொண்டு அதில் எண்களை கொண்டு வச்சிட்டோம்னா அன்றைக்கி இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத பார்க்க முடியும்.
ஆக ஒரு ஃபோன் பண்ண முடியும், ஒரு ரிஸ்ட் வாட்சை வச்சு நம்மளால் வாட்சே இல்லாமல் மணி பார்க்க முடியும். இது போன்ற தொழில்நுட்பத்தை மிக எளிதாக ஆக்கியிருக்கிறாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் ஒரு மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஜியாகிரபிக்கல் மேப். அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் எப்படி ஜிபிஆர்எஸில் நம்ம போக போக அந்த இடங்கள் நகர்ந்துக்கிட்டே போகுதோ அதுபோல் இந்த மேப்பில் நம்ம வந்து இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போகலாம் அப்படின்னா எந்த வகையில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கையை கொண்டு அந்த அந்த மேப்பில் நகர்த்தினாலே அந்த இடத்துக்கு நம்ம அப்படி போக முடியும். அதுக்கு மூலகாரணமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமரா, ஒரு ப்ரொஜெக்டரு அல்லது ஒரு கையில் போடக்கூடிய பட்டைகள். இது வந்து இந்த பட்டைகள் பார்த்திங்கன்னா சிகப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் என்ற 4 கலரில் இருக்கும். நம்முடைய விரல்கள் நுனியில் இந்த பட்டைகளை பொருத்திடுவாங்க. இந்த பட்டைகள் இந்த 4 வகையான சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் மேப்பில் கையை வச்சு அப்படியே கொண்டு போனோம்னா நம்ம கட்டை விரல்லையும் அல்லது ஆள்காட்டி விரல்லையும் இருக்கிற இந்த பட்டைகள் நம்மளை அந்த இடத்துக்கு அப்படியே கொண்டு போகும். இது ஒரு வகை. புகைப்படம் எடுக்க முடியும். அதுக்கு தனியாக கேமரா வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த நம்மக்கிட்ட இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ண முடியும். உதாரணமாக இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் ஏற்கனவே இந்த இடத்துல சுற்றப்பட்டிருக்கு. இது நம்முடைய மற்ற சாதனங்களோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு ஸ்கொயர் டைப்பில் நம்ம கையை கொண்டு போனோம்னா இந்த சதுரத்துக்குள்ளார விழக்கூடிய காட்சிகள், படங்களை அப்படியே படம் பிடிச்சிடும். ஸோ ஒருத்தரை படம் பிடிக்கணும்னா தனியாக கேமரா வேணாம், இந்த கைகளை வச்சு இப்படி பண்ணாலே போகிறோம், படம் பிடிக்கப்பட்டோம். சரி, இந்த பிடிக்கப்பட்ட படத்தை எங்கே வைக்கலாம் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டருடைய டெஸ்க்டாப்பில் வைக்கலாம், இல்லை இந்த செவுத்தில் பதிக்கலாம், இல்லை உங்களுடைய நோட் புக்கில் அதை பதிவு பண்ணலாம். சரி, அப்படி பதிவு பண்ண புகைப்படத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் அப்படியே ஜூம் பண்ணவும் முடியும். ஆக புகைப்படம் எடுக்க முடியும், டெலிஃபோன் பண்ண முடியும், அல்லது ஒரு மேப்பை ப்ரௌஸ் பண்ண முடியும். இதோட முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டே நம்ம வந்து அதோடு தொடர்பு கொண்டு பேச முடியுங்கிறது ஒரு உதாரணம் சொல்லப்போனால், உங்கள் கையில் விமானத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு போர்டிங் பாஸ் கையில் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த போர்டிங் பாஸ்க்கை நீங்கள் இந்த கையில் இருக்கிற இந்த பட்டைகள் மூலம் நீங்கள் வச்சு பார்க்குறப்ப இந்த போர்டிங் பாஸை வச்சு இந்த கிளம்பக்கூடிய விமானம் சரியான நேரத்தில் கிளம்புமா, எந்த நேரத்தில் கிளம்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புத்தகம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரிவ்யூவை அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. நல்ல புத்தகமா என்ன, எவ்வளோ காப்பிகள் விற்கப்பட்டிருக்கு, ஆசிரியர் யார், பப்ளிஷர் யார் என்ற முழு தகவலையும் நம்ம இதில் பார்க்க முடியும். ஆக எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து தகவல் மூலம் தொடர்பு கொண்டு அதோடு அளவாளக்கூடிய இந்த தொழில்நுட்பத்திற்கு பேர் 6th சென்ஸ். இது குறிப்பாக உடல் ஊனமுற்றோர்களுக்கு அல்லது நல்ல கண் தெரியாதவர்கள் வச்சுங்களேன், அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். முன்னைய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இந்த மிஸ்ட்ரி பேசுகிறப்ப இந்த தொழில்நுட்பத்தை ரிமோட் சென்சிங்கோடு ஏன் கொண்டு வந்து நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் உண்மையிலேயே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம், மாசுபடாமல் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஒரு நிர்வாகத்தில் அந்த நிர்வாகத்தில் உள்ள செயல்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பார்க்கிற பொழுது, அந்த நிர்வாகத்தில் ஏற்படுகிற விஷயங்களை அல்லது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை ஆடிட் என்று சொல்வார்களே, அந்த நிகழ்வுகளை பற்றி ஆராய்ந்து அதன் மூலம் வருகிற சில விடைகளை அந்த நிர்வாகத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். அதுபோன்றுதான் நம்முடைய சுற்றுச்சூழலில் உள்ள மாற்றங்களையும் அந்த மாற்றத்தால் ஏற்படுகிற தீமைகளையும் நன்மைகளையும் புரிந்து கொள்வதற்கு ஒரு உத்தி இருக்கிறது. அந்த உத்தி தான் என்விரான்மெண்ட் ஆடிட் என்று சொல்வது. அதாவது சுற்றுப்புற சூழலில் ஏற்படுகிற மாற்றத்தை
அந்த மாற்றத்தை எந்த அளவிற்கு ஒரு லாபகரமாக அதை பயன்படுத்தி கொள்வதோ அல்லது அந்த மாற்றத்திற்கு ஒரு சீரான முறையில் ஒரு நல்ல வழிகளை கொடுப்பதோ அதை என்விரான்மெண்ட் ஆடிட் என்று சொல்லப்படுகிற அந்த செயல்முறை மூலம்தான் இன்றைக்கு சிறப்பாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த என்விரான்மெண்ட் ஆடிட் என்று சொல்லப்படுகிற அந்த திட்டத்தினுடைய முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எவை என்று பார்க்கிற பொழுது, இன்றைக்கி சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களாக இருக்கலாம், அல்லது சுற்றுச்சூழலை அடிப்படையாக இருக்கிற அந்த இடத்தினுடைய அல்ல நிர்வாகத்தினுடைய ஒரு சூழலாக இருக்கலாம். அவற்றிற்கெல்லாமே இந்த என்விரான்மெண்ட் ஆடிட் என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுச்சூழலை பற்றிய உள்ள கணக்கெடுப்பு இன்றைக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. அவற்றை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 10 வகையான காரணிகளை அடிப்படையாக வைத்து இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த நிறுவனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் நம்முடைய சுற்றுச்சூழலிலிருந்து பெறப்படுகிற பொருள்களாகத்தான் இருக்கும். அதைத்தான் நேச்சுரல் ரிசோர்ஸ் என்று சொல்கிறோம், இயற்கை வளம். அந்த இயற்கை வளத்தை எந்த அளவிற்கு சரியான முறையில் பயன்படுத்துகிறோமோ, அவற்றை எந்த அளவிற்கு உபயோகப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அந்த இடத்தினுடைய அல்லது அந்த நிர்வாகத்தினுடைய, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளையும் அடிப்படையாக வைத்து நாம் எந்த அளவிற்கு சரிசமமாக அதை பயன்படுத்துகிறோம் என்பது இன்றைக்கு நமக்கு தேவையானதாக இருக்கிறது. உதாரணமாக நீரை எடுத்துக்கொள்வோம். நீர் என்பது இன்றைக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அந்த நீர் இயற்கை வளம். அந்த இயற்கை வளம் என்பது இன்றைக்கு அனைவருக்குமே தேவையானதாக இருக்கிறது. உதாரணமாக இந்த இடத்தை நான் முன்னாடி குறிப்பிட்டது போல எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கிற நீரினுடைய தன்மை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கே இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு நமக்கு தேவை இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், அந்த 50 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரினுடைய அளவை நாம் சரியான முறையில் தெரிந்து கொள்கிற பொழுதுதான் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு குறியீடு நமக்கு வரும். இல்லை என்றால் கிடைப்பது என்பதற்காக அதை பயன்படுத்தி விடுகிற பொழுது நாளைக்கு பற்றாக்குறை ஆக மாறிவிடுகிறது. ஆனால் தான் இன்றைக்கு தண்ணீரையே கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பதோடு இல்லாமல், அந்த தண்ணீரை மேன்மைப்படுத்துவதோடு இல்லாமல், அந்த தண்ணீரினுடைய அளவை எந்த அளவிற்கு நம்ம கணக்கிட்டு அதற்கு ஏற்ப நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துகிறோமோ அதை பொறுத்துதான் அந்த இடத்தினுடைய நீரின் அளவு நமக்கு பயனுள்ளதாக மாறும். இல்லை என்றால் அது பிரச்சனையாகவே மாறிவிடுகிறது. ஆனால் தான் இன்றைக்கு ஒரு வளாகத்தில் இருக்கிற அந்த நீரினுடைய அளவையும் அதற்கு ஏற்ப ஏற்படுகிற பற்றாக்குறையை எந்த அளவிற்கு சமாளிப்பது என்பதற்காகத்தான் இன்றைக்கு பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, நாம் பயன்படுத்துகிற மின்சாரத்தினுடைய அளவு. இன்னும் இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பில் அது ஒரு வளாகத்தில் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டால், எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது இன்றைக்கு அந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பதனால் ஏற்பட்ட மாற்றம் என்னவென்று பார்க்கிற பொழுது, நாம் முன்பு பயன்படுத்திய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் என்று சொல்வார்களே, உபகரணங்கள், அந்த உபகரணங்களை இன்றைக்கு சரியான முறையில் பயன்படுத்துவதனுடைய விளைவாக இன்றைக்கி மின்சாரத்தினுடைய செலவு எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கிட்டு பார்க்கிற பொழுதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மின்சாரத்தை எந்த அளவிற்கு நாம் சேகரித்திருக்கிறோம் என்பதுதான். அதே நேரம் இந்த முறைகளுக்கு நாம் உட்படாமல் இருக்கிற காலத்தில் பல நேரங்கள் நம்முடைய இடத்தில் மின்சாரத்தினுடைய ஒரு செலவழிப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது என்றால் விரயமாகிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு மூலம் நமக்கு தெரிகிறது. அதுபோன்றுதான் இந்த மின்சாரத்தை ஒட்டி இயங்குகிற பொருள்களுக்கு எத்தகைய பொருள்களை இன்றைக்கி பயன்படுத்துகிறோம்,
நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், எல்இடி லைட் என்று சொல்கிறோம். அதே மாதிரி நாம் பயன்படுத்துகிற அந்த ஒயர்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு மின்சாரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உபகரணங்கள் வந்திருப்பதோடு இல்லாமல், மின்சாரத்தை சேமித்து வைப்பதோடு இல்லாமல், அந்த சேமித்து வைத்திருக்க இடத்தில் இருக்கிற அந்த மின்சாரம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பின் மூலம் பல மாற்றங்களை நாம் செய்ததனுடைய விளைவாக இன்றைக்கு மின்சாரத்தினுடைய பயன்பாடு ஒரு நிர்வாகத்திலோ அல்லது ஒரு செயலகத்திலோ, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வீடுகளிலோ இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது நாம் இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பின் மூலம் பெறுகிற நன்மை என்பது இதன் மூலம் நமக்கு புரிகிறது. அடுத்து, ஒரு இடத்தில் இருக்கிற வெஜிடேஷன் என்று சொல்வார்கள், ஃபானா ஃப்ளோரா என்று சொல்வார்கள். ஒரு இடத்தில் இருக்கிற தாவரங்கள் அல்லது மரங்கள், அதை ஒட்டிய விலங்குகளும் இன்றைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்ம ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்றால் அங்கே சுற்றமான ஒரு சூழல் நிலவ வேண்டும் என்றால் மரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் தான் இன்றைக்கு ஒரு மாற்றம் என்ன வந்து கொண்டிருந்தால், பெரிய வளாகங்களில் அங்கே இருக்கிற மரங்களினுடைய எண்ணிக்கையை கணக்கிடுவதோடு இல்லாமல் அந்த மரங்களுடைய பெயர்களையும் பொதித்து வைத்து, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எந்தெந்த இடத்தில் மரங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அவற்றை புதுப்பிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் பல வளாகங்கள் இன்றைக்கு பார்க்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பின் மூலம் எந்தெந்த இடம் மரங்கள் அற்றிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் மரங்களை வைத்துக் கொள்வதன் மூலமாக ஒரு சுத்தமான காற்றை நாமே உருவாக்கி கொள்வதோடு இல்லாமல் அதை ஒட்டி இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஆக்சிஜனும் தரப்படுகிறது. அதுபோன்று நாம் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடை சுத்திகரிக்கக்கூடிய அளவிற்கும் அங்கு சூழல் உருவாகியிருக்கிறது என்பதும் இந்த கணக்கெடுப்பின் மூலம் இன்றைக்கு நமக்கு ஒரு மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு புரிகிறது. அடுத்து, ஒரு வளாகத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு நகரத்தில் எடுத்துக்கொண்டால், கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் கூட வேஸ்ட் என்று சொல்லுகிறோம். வீணாக உருவாகிற குப்பைகள், அந்த குப்பைகளுடைய அளவு எந்த அளவிற்கு நமக்கு புரிதல் இருக்கிறதோ, ஒரு இடத்தில் எடுக்கிற அல்லது உருவாகுகிற அந்த குப்பைகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து, அதனுடைய தன்மையை பொறுத்து நாம் பல மாற்றங்களை செய்வதன் மூலம் இன்றைக்கு இந்த குப்பைகளை குறைப்பதோடு இல்லாமல் குப்பைகளை மேலாண்மை செய்து அதை பயனுள்ள பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். இது போன்றுதான் பல காரணிகளை வைத்து பார்க்கிற பொழுது இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு நமக்கு ஒரு அத்தியாவசியமாக இருக்கிறது. நம்ம வீடுகளை கட்டி அங்கே இருக்கிற விளக்குகளால் நம்முடைய வீட்டை அலங்கரிப்பது என்பது முக்கியமல்ல. நம்மை ஒட்டி இயற்கையாக இருக்கக்கூடிய பொருள்கள் எந்த அளவிற்கு அதிகரிக்கிறதோ அதற்கு ஏற்ப நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மை மேன்மை அடைகிற பொழுது, அந்த இடம் ஒரு சுத்தமான இடமாக மாறுகிற பொழுது அது நமக்கு சுகத்தை தரக்கூடிய ஒரு இடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த சுற்றுச்சூழல் கணக்கெடுப்பு. அதைத்தான் ஆங்கிலத்தில் என்விரான்மெண்ட் ஆடிட் என்று சொல்கிறோம். இன்றைக்கு வீடுகள் மட்டுமல்ல, நிர்வாகங்கள் மட்டுமல்ல, வளாகங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நாடே அந்த ஒரு சூழலுக்கு உட்பட வேண்டும் என்று இன்றைக்கு அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக இந்த கணக்கெடுப்பின் மூலம் நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதோடு அல்லாமல் நமக்கு ஒரு சுத்தமான சுற்றுச்சூழல் நமக்கு கிடைக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த திட்டம் நமக்கு அனைவருக்குமே தேவையாக இருக்கிறது.